அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 23 பிப்ரவரி மாதம் 2026 திங்கட்கிழமை. இந்த கிழமையினுடைய துவக்க நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூடியிருந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 103 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது: பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின அந்த சங்கீதக்காரர் இப்படியாக இந்த நாட்களிலே இந்த வார்த்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே 2 காரியங்கள் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்றால், ஒரு மனுஷனாலும் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே இருந்த அந்த வானத்தை தொட முடியாது. அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோமா இருந்தால், அப்படியே அந்த உயரம் அப்படியே உயர்ந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே பெருக வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு இந்த நாட்களிலே பயப்படுகிறவர் மேலே அவருடைய கிருபை இந்த நாட்களிலே என்ன செய்கிறதாம், அவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் பெருகி இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், எப்படியாக அவருடைய கிருபை இந்த நாட்களிலே மனுஷனுக்குள்ளே பெருகும் என்றால், ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு பயப்படுகிற மனுஷன் யாராக இருந்தாலும், இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், கர்த்தர் என் பக்கத்திலே இருக்கிறார், கர்த்தர் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பயம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்குமா இருந்தால், அவனுக்குள்ளே தேவன் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் இந்த நாட்களிலே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் கர்த்தர். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தில் எடுத்து பாருங்கள். யோபுவை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், யோபுனுடைய நாட்கள் எந்த நாட்கள், யோபு வாழ்ந்த நாட்களிலே பாருங்கள், யோபுவுக்கு உபதேசிப்பதற்கோ அல்லது வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவதற்கோ ஒருவரும் இல்லை. அதே வேளையிலே இந்த நாட்களிலே நியாயப்பிரமாணங்களோ அல்லது இந்த நாட்களிலே 10 கற்பனைகளோ யோபுனுடைய காலங்களிலே இந்த நாட்களிலே கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் எப்படியாக அந்த யோபு பக்தன் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து நடந்தார் என்பதைத்தான் நாங்கள் சற்று இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். பாருங்கள், தேவனையே அந்த நாட்களிலே அறியாதபடி அங்கே இருந்த அந்த யோபு பக்தனுடைய இருதயத்திலே ஒரு காரியம் தோன்றுகிறது. ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே தோன்றுகிறதை பார்க்கிறோம். அவர்தான் கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது நிமித்தம்தான் ஆண்டவரை குறித்து இந்த நாட்களில் அங்கே அவர் எந்த விதமான காரியமும் பேசாதபடி, அதே வேளையிலே அவருடைய நண்பர்கள் வந்து அவர் நெருக்கப்படுகிற, அவர் கஷ்டப்படுகிற வேளையிலே வந்து அவர்கள் சில காரியங்களை சொன்ன வேளையிலும் இந்த நாட்களிலே அவர்களை கூட இந்த நாட்களிலே அப்படி பேசுவது சரியான காரியம் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் யோபு பக்தன் சொல்லுகிறதையும், அவருடைய மனைவியார் வந்து இந்த நாட்களிலே யோபு இடத்திலே சில காரியங்களை சொல்லுகிற வேளையிலே யோபு பக்தனார் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே மனைவியாரை கூட இந்த நாட்களிலே அந்த இடத்திலே கடிந்து கொள்ளுகிறதையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை அது இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் அவருடைய கிருபை இந்த நாட்களிலே அவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருந்தது நிமித்தம்தான் பக்தனாகிய யோபுடைய காரியத்தை குறித்து அவர் சொன்னார். இந்த நாட்கள் என் தாசனாகிய யோபுவை கவனித்தாயா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோபு மேலே எவ்வளவு கிருபை இந்த நாட்களிலே வைத்திருந்தார். தேவனுடைய கிருபை அளவுக்கு அதிகமாக யோபுவின் மேல் இருந்தபடினால் யோபு மறுபடியுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு சகல ஆசியோடும் சகல பரிபூர்ண வயதோடும் இந்த நாட்களை வாழ்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாக நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு தன்னுடைய கிருபையை பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளே பெருகும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.